எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கண்களை மூடுவோமா. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வாரம் எங்களோடு பேசும். இன்னைக்கும் எங்களை நம்பி ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் உச்சத்தில் இருந்து உள்ளங்கால் வரை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய். நாம மகிமைப்படும். வார்த்தைக்காய் நன்றி. எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு நல்ல செய்தி. வர திருவிருந்து வராதவங்களுக்கு திருவிருந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாசம் அடுத்த மாசம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முன்னவர் வராதவங்களுக்கு மாத்திரம், வந்தவங்களுக்கு இல்லை. வராதவங்களுக்கு மாத்திரம் திருவிருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க சொல்லுங்களேன். 4 பேருக்கு மாத்திரம் இந்த வாரம் முடிச்ச உடனே உங்க 4 பேர்த்துக்கும் திருவிருந்து கொடுக்கப்படும். வராதவங்க 4 பேர் தானே. 4 பேருக்கும் இந்த வாரமும் திருந்து. அது எப்போதும் பழகிடக்கூடாது. ஒரு முடியல சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், அதனால உங்களுக்கு அதை தரலாம். அது சபையில வைத்துதான், வீடுகளுக்கு வந்து இல்லை. அது வீடுகளுக்கு வந்து கொடுக்கறது, அது வந்து வயதானவர்களுக்கும் உடம்பு சரியாம இருக்கும்போது அது உங்களுக்கு நாங்க தருவோம். உங்கள் குடும்பத்துல அப்படி ஒரு வேலை இருக்கும், அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது நாங்க அதை கொடுத்தோம். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு வாரம் தவறும் போது 2வது வாரத்துல உங்களுக்கு அந்த திருவிருந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதுவும் சூழ்நிலை பார்த்துதான். இருந்துட்டே வரலன்னா அது வேற. சரி, உங்களுக்கு வேலை காரியங்கள் அப்படின்னால இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கூடாரத்தை தர விரும்புகிறார். போன வாரத்துல பார்த்தோம், யாக்கோபுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அவர் ஒரு கூடாரத்தை அமைத்தவனை பாதுகாத்தார் என்று சொல்லி யாக்கோபை மாத்திரம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அப்படிதானுங்களே, பார்த்தோமா இல்லையா? அந்நிய தேசத்துல தெரியாத இடத்துல ஒரு அடைக்கலம், வனாந்தரத்துல ஒரு அடைக்கலம், அங்கே அவர்கள் விரோதமா எழும்பினபோது ஒரு அடைக்கலம், அங்கே அவங்களுடைய சகோதரர்கள் எழும்பி வரும்போது ஒரு அடைக்கலம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு முழுமையான பாதுகாப்புகளை கொண்டு வந்து கர்த்தர் அவனை இது வரைக்கும் நடத்தி வந்தார். கடைசி வரைக்கும், அல்லேலூயா, முடிவு வரைக்கும் நடத்தி வந்தார் என்பது கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல நம்ம பார்க்கிற நிழல் 3 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். 1 நிழல், 2வது அடைக்கலம், மறைவிடும். அங்க பார்க்கிறோம், பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். 2x2 4, அப்படிதானே? அப்ப அந்த 2x2 அந்த இடத்துக்குள்ள ஒரு இசிகோல்ட்டு வரும். என்ன வரும்? இசிகோல்ட்டு வரும். அப்பதான் அது 4ஆ மாறும். அப்பதான் அது என்ன வரும்? 4ஆ மாறும். அதே போல நிழல், அடைக்கலம், மறைவிடம் இசிகோல்ட்டு கூடாரம் கர்த்தர் தருகிறார். நிழலாகவும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் நமக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவ பிள்ளைகளை, மனிதனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பாதுகாக்கப்படணும். ஏன் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னா, ஒரு கூடாரம் ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஏன் பாதுகாக்கணும்? இன்னைக்கு நீங்க உலகத்தில் எடுத்து பாருங்க, எல்லா இடங்களிலும் மழையினால அழிவு இருக்கா இல்லையாமா? ஐயா இருக்கா இல்லையா? தம்பி இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மழையினால பயங்கரமான அழிவு. ஒரு பக்கம் மழையினால் அழிவு, இன்னொரு பக்கம் வியாதியினால் அழிவு,
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்புனால அழிவு. குண்டுனால போன வாரத்துல நல்லா இருந்த கத்தார் தேசத்துல அங்க பயங்கரமான குண்டு வெடிப்பு, ஓமன்ல குண்டு வெடிப்பு, அமெரிக்காவுடைய காரியம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிவுக்கு நேரா உலகம் போயிடுச்சு. அழிவுக்கு நேரா உலகம் போயிடுச்சு. மாற்ற முடியாது. இனி கொலைகள் தினந்தோறும் நடக்குது, தற்கொலைகள் தினந்தோறும் நடக்குது, விபத்துகள் தினந்தோறும் நடக்குது. மிருகத்தினால இன்னைக்கு பாதிப்பு இருக்கிறது. மிருகத்தினால நேத்து ஒரு யானைய விரட்டுறாங்க. யானைய விரட்டுறாங்க. அது கொஞ்ச தூரம் ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்சர், அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர், அதுக்கு பின் அதை ஓட்டிருச்சேன்னு சொல்லி போய் பார்க்க போறான். திரும்ப துரத்திருச்சு. துரத்தின உடனே அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறான். தடிக்கு விழுந்துட்டான். தடிக்கு என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். இந்த யானையும் அவன் மேல அப்படியே விழுகுது. இதுவரைக்கும் அந்த காட்சியை பார்த்ததில்ல. வதைக்கும், மிதிக்கும், தூக்கி வீசும். அந்த ஆள அதே போல அவன் எப்படி விழுந்தாலும் அதே போல அந்த யானை அவன் மேல விழுந்து அவனை தாக்குது. இன்னைக்கு மிருகத்தினால பாதிப்புகள் என்ன ஆச்சுங்க? அதிகமாச்சு. கூடலூர்ல மாசத்துக்கு 2-3 பேரை போட்டுருது. ரெகுலரா நடக்குது. இன்னைக்கு அழிவு கண் முன்னாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தர விரும்புகிறார். அதனாலதான் ஒரு நிழல், ஒரு அடைக்கலம், ஒரு மறைவிடம். நிழல், பிரச்சனை மத்தியில நிழலும், ஒரு அடைக்கலம், நம்மை போய் அங்கே நிற்பதற்கு, அவரை தேடி போவதற்கு ஒரு அடைக்கலம், அங்க ஒரு மறைவிடத்தை, உலகத்தில் இருக்கிற நாச மோசங்களுக்கும் ஆபத்து விபத்துகளுக்கும் மறைத்து இன்னைக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் டிவி பார்க்கிற ஆட்கள் தான். இன்னைக்கு கீழே அந்த ஈரான்ல, ஈராக்ல இன்னைக்கு அந்த சண்டை நடக்கிற இடங்களில் எல்லாம் இன்னைக்கு பதுங்கு குழிகள் இருக்கிறது. என்ன இருக்கு? பதுங்கு குழிகள் இருக்கிறது. நீங்க பாருங்க, அங்கே குண்டு வெடிப்பு நடந்த உடனே ஜனங்கள் அடைக்கலம் தேடி ஓடுகிறது அந்த பதுங்கு குழிகளுக்கு தான். அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு பதுங்கு குழிகளை, ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்காக. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வருகிற உலகத்தில் இருக்கிற அழிவு நமக்கு இல்ல, நமக்கு வேதனை இல்ல, அகால மரணம் இல்ல, பிரச்சனை இல்ல, போராட்டம் இல்ல அப்படின்னு கர்த்தர் காட்டுவதற்காகவே இப்படி ஒரு கூடாரமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தைனா, கர்த்தர் நம்மளை கைவிடல. அக்கறை உள்ள ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? அக்கறை உள்ள ஆண்டவர். ஜனங்கள் மேல, தேவ பிள்ளைகள் மேல அக்கறை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு தலைப்பு அதுதான், அக்கறையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அக்கறையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏன் அப்படின்னா, நம்மளை பாதுகாக்க, அழிவிலிருந்து பாதுகாக்க, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது நினைச்சேன், கர்த்தருடைய அன்புக்கு அளவே இல்லை. கர்த்தருடைய அன்புக்கு எத்தனையோ பேர் மரிக்கிறான். கண் முன்பாக மரணம், கண் முன்பாக அழிவுகள், கண் முன்பாக நாசமோசம் நடக்குது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையா தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் நிழலாய், அடைக்கலமாய், அடுத்தது என்னது? மறைவிடமாய் ஒரு கூடாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு நிழல், கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு மறைவிடம். இதை காட்டிலும் ஒரு பெரிய கூடாரத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அது அழிவில் இருந்தோம், பிரச்சனையிலிருந்தோம், போராட்டத்திலிருந்தோம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உலகத்துல பிரச்சனை இருக்குதான், வேதனை இருக்குதான், நிறைய காரியங்கள் இருக்கிறது தான். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மை சரியாய் நடத்தும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சரியா நடத்தும். அல்லேலூயா. அங்கே வாசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்புக்குள்ள ஒரு கூடாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகம புத்தகம் 14-22 வரைக்கும். ஏற்கனவே தெரிந்த ஒரு காரிய சம்பவம் தான். ஆகவே ஆண்டவருடைய கரத்துல நம்ம அதை எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 14-22 வரைக்கும். ஒரு 6ஆம் அதிகாரம் 14-22 வரைக்கும். உண்டாக்கு அந்த வேளையில அறைகளை உண்டு பண்ணி உள்ளும் புறமாக கீழ்பூசு. அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், 300 முழமும் 50 முழமும்
இருக்க வேண்டும். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அதுல எல்லாம் சொல்றாரு. பேழைக்குள்ள ஒரு ஜன்னல் உண்டு பண்ணு, மேல் தட்டுக்கு முளத்தாளில் அதை செய்து முடி, பேழையின் கதவை போடு, அதுக்கு தாழ்பால்களை போடு, எல்லாம் அந்த 22ஆம் வசனம் வரைக்கும் கத்த சொன்னார். 22ஆம் வசனத்துல நோவா அப்படியே செய்தான். தேவனுக்கு கட்டளிட்ட தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. ஒரு மனுஷனை காப்பாற்ற, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற. நம்ம நினைக்கிறோம் நோவா போய் வேலையை கட்டிட்டே போய் ஜனங்களை கூப்பிட்டுருப்பான், ஜனங்களை வாங்க இந்த வேலைக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டுருப்பான் அப்படின்னால நிறைய பிரசங்களை கேட்டிருக்கிறோம். அப்படித்தானுங்களே? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கிறோம். ஆனா பைபிள்ல எங்கேயுமே அந்த காரியங்களை சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிறார். அதுக்காக ஆண்டு நோவாட்ட சொன்னாரு, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, நீ பேழைய உண்டாக்கு, ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, எப்படிப்பட்ட அழிவு வருதுன்றதை அவர் ஆண்டுகிட்ட சொல்றாரு. எப்படிப்பட்ட அழிவு வருதுன்னா இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. அதே 7ஆம் அதிகாரத்துல 10-12 வரைக்கும். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜல பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வயது ஆகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் விளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. எப்படி வந்ததுதான்? பெரும் மழை பெய்ததான். ஒரு பெரிய அழிவு. காரணம் இல்லாமல் ஆண்டவர் எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டார். காரணம் இல்லாம எந்த காரியத்தையும், இந்த வாக்கு தத்துவமும் காரணம் இல்லாமல் சொல்லி இருக்க மாட்டார். நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற என்ற ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, ஏதோ ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் காலையில் என்னிடத்துல உணர்த்தின ஒரு காரியம், உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. என்ன சொன்னாரு? உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவு அல்லனர். ஏன் இதை சொன்னாரு அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் எடுத்தது வேற ஒரு காரியம், நான் யோசித்து வைத்திருந்தது வேற ஒரு காரியம். நேற்று சாயங்காலம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தை நீங்க பேச போறீங்க? ஏன்னா நான் எப்போதுமே ஒரு காரியத்தை எடுத்துட்டு கடைசியா ஒரு டிக்ளருக்காக அவர்கிட்ட போவேன். ஒரு 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அவரோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன வார்த்தை, நாளைக்கு என்ன வார்த்தைய கொடுக்கணும். இப்ப நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து படுத்துட்டேன். 5 மணிக்கு படுத்தேன். ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு என்னமோ எந்திரிச்சேன். எந்திரிச்சுட்டு உட்காந்து நான் என்னுடைய டைரி எடுத்து, ஆண்டவரே நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்னோட பேசுனது இதுதான். இப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை எடுத்து வச்சிருந்தேனே, ஆனா நீங்க இத மாட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு போது சொல்றாரு, அதை உணர்த்துறாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லன்ட்டார். நான் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்னை காட்டிலும் நம்ம மேல அக்கறை உள்ளவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அந்த அழிவுல எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுதுன்னு அடுத்தது சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 17-22 வரைக்கும் வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 17-22 வரைக்கும். பேழையை கிளம்ப பண்ணிட்டு பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி மிகவும் என்ன செய்தது? பெருகிட்டு. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிட்டு. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியில் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவையும்
யாவும் மாண்டன, வெட்டாந்தரையில உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசமுள்ளவர்கள் எல்லாம் மாண்டு போயின. ஆண்டவர் ஏன் பேழையை உண்டாக்குனாரு? ஏன் ஒரு கூடாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தாரு? ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அழிவுன மோசமான அழிவு, மோசமான அழிவு. எல்லாம் ஆண்டு போனாங்க. ஜீவராசிகள், மனிதர், நர ஜீவன்கள் அத்தனையும் இந்த உலகத்துல தண்ணீரால் அடித்துக்கொண்டு போகப்பட்டது. ஆனா இந்த பேழை செய்யப்பட்ட நோக்கம் என்ன? நோவா காப்பாற்றப்படணும். நோவா காப்பாற்றப்படணும். அவருடைய குடும்பம் என்ன செய்யப்படணும்? அதை 7:23 வாசிங்களேன். மனுஷன் முதல் ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின. நிக்கரகம் அட்ரஸ் எல்லாம் போச்சு. நிக்கரகம் என்று சொன்ன அடையாளமே இல்லை. அது இருந்த இடமே என்ன செய்யல, தெரியல. நிக்கரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த பேழையை உண்டாக்க சொன்னார்? ஏன் ஒரு கூடாரம் அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு வரப்போது. அந்த அழிவில் இருந்து நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்படணும். என்ன செய்யணும்? காக்கப்படணும். இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தருகிறார். வரக்கூடிய அழிவிலிருந்து நீங்களும் நான் காப்பாற்றப்பட கர்த்தர் மீண்டுமாய் ஒரு கூடாரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய அழிவு வரப்போது. மனுஷர்கள் மாண்டு போக போறாங்க. இந்த வருஷத்துல நீங்க ஒரு அந்த தீர்க்க தரிசன வரத்தை, அந்த வாக்கு தத்துவத்தை திருப்பி பாருங்க. 2024 31 இரவு, அந்த இரவுல, அந்த 1 அதிகாலை வேளையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை, அந்த கர்த்தர் கொடுத்த ப்ராபசிய திருப்பி பாருங்க. மழையினால் பயங்கரமான அழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. கூட்டம் கூட்டமா இறந்து போவார்கள், மாண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முந்தன ஒரு போன வாரத்துல நினைக்கிறேன், டாடி இந்த காரியத்தை பார்த்தீங்களான்னு காட்டினான். என்னப்பான்னு பார்த்தேன். அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதி வச்சு காட்டுறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களை இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். சரி, இங்க அது மாத்திரம் இல்ல. அடுத்து 7 வசனம் 7 அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கும் போது 150 நாள் மழை மிகவும் என்ன செய்ததா? பிரவாகித்து கொண்டிருந்ததாம். விடவே இல்லை. 150 நாள். இந்த வருஷத்துல நமக்கு அதிகமான மழை தான் இல்லைங்களா? மழையை பார்த்தாலும் என்னதான் வருது? கோபம் தான் வருது. மழை வந்துச்சுனால நம்ம முகமெல்லாம் என்ன செய்யுது? அன்னைக்கெல்லாம் மழை வரணும்னு ஜெபித்த நாட்கள், இன்னைக்கு மழை வேண்டாம்னு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை வந்தா போதும் ஆண்டவரே. தோட்டங்களுக்கு தேவை, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு தேவை, வீட்டுக்கு தேவை, அது தண்ணி அந்த மழை இருந்தா போதும். இது பாத்தீங்கன்னா ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறம்புற அளவுக்கு மழை பெய்யுது. ஊற்றுக்கண்கள் இங்க அப்படிதான் நடந்துச்சு. எல்லாம் வந்துச்சு. ஏன் ஆண்டவர் நோவாட்ட சொன்னாருன்னா, அங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை எடுத்து வாசிங்க. இதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, இன்னைக்கு என்ன அவருடைய புத்தி மதிகளை நமக்கு சொல்லுகிறார், என்ன கருத்துக்களை நமக்கு வைத்திருக்கிறார், இந்த காரியத்திலிருந்து எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 7:1. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் என்ன செய்யுங்க? பிரவேசிங்கள். போதும். நீயும் உன் குடும்பத்தார் அனைவரும் இந்த பேழைக்குள் என்ன செய்யுங்க? உன் வீட்டார் அனைவரும். குடும்பம்னு போட்டதை விட அங்க வீட்டார் அனைவரும் இருக்கு. என்னவா இருக்கு? வீட்டார் அனைவரும். இந்த பேழை, இந்த கூடாரம் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறது. சரியான நேரத்துல நம்ம முடிக்க போறோம். அங்கே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே 6 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்துருங்களேன். ஆனாலும் உன்னுடனே ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு வர போகுது. ஒரு பெரிய அந்த பூமியில ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. அன்னைக்கு நோவா காலத்துல நடந்தது போலவே இன்னைக்கும் நடக்கும், வரக்கூடிய காலங்களில் நடக்கும். நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே முதல்ல சொல்ல, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ள பிரவேசிங்க என்றார். நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ள பிரவேசிங்க. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்றாரு. நீயும், அடுத்தது யாரு? உன்னுடைய மனைவியும், உன்னுடைய குமாரரும், உன்னுடைய குமாரருடைய மனைவிகளோ அதுக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. பெயரை சொல்லி அழைத்து அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேழைக்குள்ள நாம மாத்திரம் பிரவேசிக்க கூடாது, நம்முடைய குடும்பத்தையும் இந்த பேழைக்குள்ள கொண்டு வர நீங்களும் நானும் முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு ஆண்டோட செய்தி இப்பதான் வரும். ஒரு பெரிய பேழை உண்டாக்க சொன்னாரு, அழிவு உண்டாக போதுன்னு சொன்னாரு. அழிவு உண்டாச்சு. கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். கர்த்தர் யாரையெல்லாம் பேழைக்குள்ள கொண்டு போனோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார். யாரையெல்லாம் பேழைக்குள்ள போக சொன்னாரு? நீயும் உன் வீட்டாரும். இப்ப நானும் என் வீட்டாரும், நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் எங்க போய் ஆகணும்? பேழைக்குள்ள போகணும். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு, அன்னைக்கு ஆண்டவர் அந்த நோவாவுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்மளை பார்த்து இதே வாக்குத்தத்தத்தை சொல்லி அழைக்கிறார். நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க, உன் பேழைக்குள்ள பிரவேசிங்க. செய்தியின் சாரம்சம் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்யணும்ன்றதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டளையிடுகிறார், அழைக்கிறார் என்பதை விட அவர் கட்டளை கொடுக்கிறார். நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள போங்க, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள போங்க. நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்ம ஆத்தும ஆதாயம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அது உள்ள சொறி விட்டுருங்கம்மா, டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. அப்போ எங்க ஆரம்பிக்கணும்? நம்முடைய வேலை எங்க ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என்னுடைய மனைவியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா? நான் சொல்றாரு, நாம மாத்திரம் பேழைக்குள்ள போறது அல்ல, நாம மாத்திரம் பரலோக பாடணுமே. என்ன பாட்டு பாடணுங்க? ஒரு பாட்டு பாடணுமே. இப்போ மறந்துட்டோம். அப்படிதான், எனக்கே மறந்துருச்சு. என்னப்பா அது? அதுலதான் அந்த லாஸ்ட் அடி, லாஸ்ட் சரணம். என்ன பாட்டு? முகமுகமாய் நேசரை காண்பேன், நித்தியமா பரலோக மோட்ச வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்துல. நம்ம மாத்திர பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டேன்னு நினைக்க கூடாது. நீயும் உன்னுடைய வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது தெரியாது. பேழைய நோவா கட்டுவது யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. தினந்தோறும் பார்க்கிறாங்க, தினந்தோறும் பார்த்தாங்க. ஆனா யாரும் பேழைக்குள்ள வர ஐடியாவே இல்ல. பேழைக்குள்ள வர ஐடியாவே அதனால நீ போப்பா, நீயும் உன்னுடைய வீட்டார் அனைவரும் போங்க, நீயும் உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளோ பிள்ளையோட மனைவிகளோ உள்ளே போங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு கட்டளையை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய ஆத்தும ஆதாயம் தொடங்கப்பட வேண்டும். மீண்டும் 7:1 வாசிங்களேன். அதே 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உங்களை என்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? விசுவாசியாவா? யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கலாம் சொல்லுங்க. யாருக்கு ஆண்டவர் திருவிருந்து கொடுத்தாரு? விசுவாசிக்கா? இப்படி சபையில உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சீசர்களுக்கு தான் கொடுத்தார். நான் சொன்னேன், சீசர்களுக்கு தான் திருவிருந்து.
அப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் நீதிமானாய் பார்க்கிற, ஏன்னா சீசனாய் மாறணும். சீசனா விசுவாச இன்னும் நம்ம பாய தேய்ச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பழைய காலம் மாஸ்டர். இப்பெல்லாம் நாங்க சேர தேய்க்கிறோம். இப்பெல்லாம் நாங்க யாரும் கீழே உட்கார்றது இல்ல. பாய் தேய்க்கிற கதையெல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் பாய்க்கு பதிலாக மேட்டெல்லாம் போட்டாங்க சபைகள்ல. என்னது, நம்ம பழைய பாயை வச்சிருக்கிறோம்னு வைங்க, ஏன்னா இந்த பாயை விட முடியாது. இந்த லென்த்துக்கு கரெக்டா இருக்கு, நம்ம சபையோட லென்த்துக்கு கரெக்டா இருக்கு. இப்போதைக்கு வாங்கினா இதுக்கு பல ஆயிரங்கள் செலவாகும். அதனால அழகா தான் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. கத்தர் நமக்கு நல்ல பாய்களை கத்தர் என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வெளியெல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. நான் போய் சத்தியத்துல எனக்கு சொல்லுவேன், எனக்கு படிக்கல, எனக்கு அதை கத்துக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வீட்டுக்குள்ள குடும்பத்தை ஆதாயப்படுத்து, குடும்பத்தை ஆதாயப்படுத்து. வரக்கூடிய அழிவுக்கு கர்த்தர் சொல்ல நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அவருடைய எண்ணம் அதுதான். முதல்ல நம்முடைய வீட்டுல தொடங்கட்டும், நம்முடைய வீட்டுல தொடங்கட்டும். அப்பா சரியா ஜெபிக்கிறாரா, அம்மா சரியா ஜெபிக்கிறாங்களா, உங்க பிள்ளைகள் சரியா ஜெபிக்கிறாங்களா, உங்க பெற்றோர்கள் சரியா ஜெபிக்கிறாங்களா, சரியா இருக்கிறாங்களா? அவங்கள மேல உங்களுடைய ஆத்ம பாரத்தை காட்டுங்க. அவங்கள ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்துங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக உங்க மாமனார் மாமியார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, உங்க தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, உங்க அண்ணன் தம்பிங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நாளைக்கு ஆண்டோட்டு போய் தனியா நிக்க போறோமா, இல்ல நம்ம வீட்டாரோடு கூட போய் நிக்க போறோமா? சொல்லுங்க, யாரோட நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? நீயும் உன் வீட்டாரும், நீயும் உன் வீட்டாரும். வேதாகமத்தில் அழகா சொல்லப்படுகிறது. நீங்க எடுத்து வாசிங்களே, யோவான் புத்தகம் 19 அதிகாரம் 26 27. 19 அதிகாரம் 26 27 வசனம். யோவான் 19. அப்பொழுது இயேசு தன் தாயையும் சீசனை கண்டு தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான், தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவானுக்கு தாய் இல்லாம இருந்திருக்குமா? சொல்லுங்க, யோவானுக்கு அம்மா இல்லாம இருந்திருக்குமா? இருந்திருக்கும், அம்மா இருந்திருக்கும். இன்னொரு தாயை சொல்ற, நீ இதோ உன் தாய், இதோ உன்னுடைய தாய். பாருங்க, இங்க ஒரு பேர், அங்க ஒரு ஊழியம் நடக்குது பாருங்க, ஒரு ஆத்தும ஆதாயம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தவர் கடைசி நேரத்துல கூட ஆத்தும ஆதாயத்தை செய்து விட்டு தான் போனார். ஆத்தும ஆதாயம் என்ன? ஆத்தும ஆதாயம், யோவான் தன்னுடைய மார்பிலே இருந்தவன், தன்னுடைய மார்போடு கூட எப்போதுமே சாய்ந்து கொண்டிருந்தவன், தன் உள்ளத்தில் இருக்கிற வேதனை யோவானுக்கு தெரியும்ன்றதுனாலதான் தன் தாயை அங்கே ஒப்பு கொடுத்தார், தன் தாயை ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு ஊழியம் நடக்கிறது, அங்கே ஒரு உறவு நடக்கிறது. அங்கே யோவானுக்கு ஒரு தாய், ஒரு ஆத்தும ஆதாயம், மரியாளுக்கு ஒரு மகன், ஒரு ஆத்தும ஆதாயம் நடக்கிறது. தன்னிடமாய் சேர்த்து கொண்டார்கள், தன்னிடமாய் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு ஆத்தும ஆதாயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் தாய், உங்கள் தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நாளைக்கு நான் மாத்திரம் அந்த அந்த வேலைக்குள்ள போவனா, இல்ல என்னுடைய அம்மா அப்பாவோடு கூட அந்த வேலைக்குள்ள போவனா? நான் மாத்திரம் அந்த வேலைக்குள்ள போவனா, என்ன மாமனார் மாமியார் குடும்பத்தோடு வேலைக்குள்ள போவேனா? ஆண்டவர் விரும்புகிறது தனியா அல்ல. அல்லேலூயா. வரக்கூடிய அழிவு, நீ திரும்ப திரும்ப சொல்றேன், வரக்கூடிய அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நீங்களும் உங்க குடும்பமும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நோட்டீஸ் அடிச்சா கூட என்ன சொல்றேன்னா, குடும்பமா வாங்க, குடும்பமா உள்ளத்துல வராதீங்கன்னு நினைப்பான், உள்ளத்துல வராதீங்கன்னு நினைக்கலாம். ஒரு சிலர் 10 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன், 10 பேரு போன என்ன ஆகும்? உள்ள மனுஷன் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ உன்னுடைய வீட்டாரும் எங்க வாங்க? வேலைக்குள்ள வாங்க.
இங்க யோவானுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஆத்தும ஆதாயத்தை கற்றுக் கொடுத்து போகிறார். என்னுடைய உறவு மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த பந்தங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல இன்னொருத்தரையும் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஆத்தும பாரத்தை தாங்க கத்தர் கொடுத்தா. தனக்கு தாய் இருக்கிறது, இதே மரியாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதே மரியாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதே யோவானுக்கு அம்மா இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னொருவரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றான ஒரு பெரிய திட்டத்தை அங்கே கத்தர் நிறைவேற்றி போகிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் வெறுங்கையாய் அல்ல, இன்னொருவரை ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள ஆண்டோட பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இன்னொரு இடத்தை எடுத்து வாசிங்க, லூக்கா 5:4. முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க. வெறுமையாய் அல்ல. நேற்று வரைக்கும் நம்ம வெறுமையா வந்துட்டோம், நேற்று வரைக்கும் வெறுங்கையா இருக்கிறோம். நாளைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இந்த வெறுங்கை அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை 2 படகுகளில் நிரப்பி கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், அல்ல 6ஆம் வசனம், அந்தபடியே அவன் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான ஆத்தும ஆதாயத்தை கர்த்தர் செய்து முடிக்க பேதுருக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இதை குறித்து பல செய்திகளை நம்ம பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது, வெறுங்கையாய் அல்ல, 2 படவுகளோடு 2 பரிகாரங்களோடு கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் காண விரும்புகிறார். இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்யலாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ராமுழுது பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. நேற்று வரைக்கும் நம்முடைய கிரீடத்துல, நம்முடைய லிஸ்ட்ல ஒருவர் கூட ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்றார், இன்னும் ஆழத்துல உங்க வலைகளை போடுங்க. ஆழத்துல என்ன வரணும்? அந்த தாகம் நமக்குள்ள வரணும், அந்த ஏக்கம் நமக்குள்ள வரணும், அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள வரணும். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சொந்த பந்தங்களை இந்த பேழைக்குள்ள அழிவுக்கு முன்பாக நான் கொண்டு வந்துருவேன், அழிவுக்கு முன்பாக கொண்டு வருவேன். பேதுரு செஞ்சான், போனா வலைய போட்டான். அது அங்க அவர் சொன்னார், அங்க நம்ம வலைய அப்படின்னு இருக்கா, வலைகளன்னு இருக்கா, வலைகளை. அல்லேலூயா. ஒருவருடைய பிரயாசம் அல்ல, சபையுடைய அத்தனை பேருடைய பிரயாசமும் வலைகளாய் மாறட்டும். வலைகளாய் இதுவரைக்கும் தோற்று போயிட்டோம், பரவாயில்லைங்க. இன்னி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம், புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம். நேற்று வரைக்கும் தோற்று போட்டோம், எல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் இன்னுடைய வலைகளை ஆழத்துல, உன்னுடைய படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை ஆழத்துல போடுங்க. அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஒன்று சேர்ந்தா நிச்சயமா ஒரு பெரிய அறுவடை பெற்றுக் கொள்ள முடியும். இங்க இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களையும் சபைக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர முடியும். முடியுமா, முடியாதா? பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்படலைங்க, நம்ம பெற்றோர் இன்னைக்கு ரட்சிக்கப்படல, நம்முடைய குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்படலையே. யார்கிட்ட போய் கணக்கு கொடுக்க போகிறோம்? ஆண்டவர் விரும்புகிறது தனியா இந்த பேழைக்குள்ள அல்ல, தனியா இந்த கூடாரத்துக்குள்ள அல்ல. கர்த்தர் ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். அந்த கூடாரத்துக்குள்ள உங்களை என்னை கொண்டு வர விரும்புகிறார். எப்படி கொண்டு வர விரும்புகிறார்னா, குடும்பத்தோடு கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் இன்னும் விசுவாசி அல்ல என்பதை இன்னும் ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்துகிறார். நீங்களும் நானும் சீசர்கள். அல்லேலூயா. சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இன்னைக்கு ஜனங்கள் ஏதோ ஒரு நிழலை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நிழலை ஆண்டவர் பக்கமா திருப்பணும்னா நீங்களும் நானும் இன்னும் ஆழத்துல நம்முடைய வலைகளை போட வேண்டும். நேற்று வரைக்கும் இருந்த ஜெபம் இன்னும் மாறணும். என் மனைவிட்ட சொன்னேன், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்ம ஜெபம் இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாகணும். என்ன செய்யணும்? அதிகமாகணும். உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு ஜெபம் இல்லை, உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு ஜெபம் இல்லை. ஜெப நேரத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம், ஆனா சரியாய் காரியங்களை செய்வோம்னு சொன்னேன்.
ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அநேகர் நம்முடைய உடலை வருத்துகிறோம், காரியங்களை செய்யறோம், நல்லதுதான், அல்லவாய் வைத்துக் கொள்வோம் அல்லவா. ஆனா ஜெப நேரங்கள் கூடட்டும், ஜெப நேரங்கள் கூடட்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 38 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எசேக்கியேல் புத்தகம் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன்னுடைய கூட்டத்தையும் என்ன செய்ய ஆயத்தப்படுத்து. ஒரு பெரிய அழிவு வரப்போதுமா ஐயா, வாலிபனே, தம்பியே, தங்கச்சியே, ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துல வரப்போகுது. இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நாமும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அதற்காக நீ ஆயத்தப்படு. முதலாவது நீ என்ன செய்ய ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய அந்த கூட்டத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் அதற்குள்ள ஆயத்தப்படுத்து. குடும்பம் ரட்சிக்கப்படாம வெளியே நிக்குதம்மா ஐயா, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாம வெளியே நிக்குது. யார் இதுக்கு ஜவாப்தாரி? யார் இதுக்காக பரிந்து பேச முடியும்? நமக்கே அக்கறை இல்லைன்னா யார் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க முடியும்? மத்தவங்களுக்கு அக்கறை இருக்குமா? எங்க அப்பா எங்க அம்மா மேல மத்தவங்களுக்கு அக்கறை இருக்குமா? சொல்லுங்க. என் தம்பி என் தங்கச்சிக்கு மத்தவங்க இடத்துல அக்கறை இருக்குமா? நான் ஒரு பாஸ்டர் சொன்னேன், தங்கச்சி வீட்டுக்கு அடிக்கடி போங்க ஐயா, எப்படியாச்சும் அவங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அவர் 4 நாள் போனார், 4 நாள் என்ன செய்யறதில்ல, போறது இல்ல. அப்போ ஏன் நமக்கு தான் அந்த அக்கறை இருக்கணும், நமக்கு தான் அந்த அக்கறை இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை என்ன செய்ய ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் அழகா பேசிட்டு இருக்காரு. இந்த கூடாரம் நமக்காக கர்த்தர் கொடுத்துட்டாரு. நிழலாய், அடைக்கலமாய், மறைவிடமாய் ஒரு கூடாரத்தை நமக்கு உண்டாக்கி தருவேன்ட்டாரு. அந்த கூடாரத்துக்குள்ள உங்களை என்னை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்றாரு, விரும்புறாரு, அந்த கூடாரத்துக்குள்ள உன்னுடைய கூட்டத்தாரையும் உன்னுடைய வீட்டாரையும் கொண்டு வாங்கன்றாரு. அல்லேலூயா. நாம மாத்திரம் தனியா இல்ல, அந்த பேழைக்குள்ள நீங்களும் நானும் தனியாலாம் இல்ல. நிறைய நான் சொல்றேன், நான் மாத்திரம் தப்பி வந்த யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நான் மாத்திரம் 4 இடத்துல 4 காரியத்துல அங்க சொல்ற, நான் மாத்திரம் தப்பி வந்த 4 பேர் சொல்றான். எத்தனை பேரு? 4 பேரு. கல்தேயன் வரும்போது சொல்றான், அங்கே காட்டடிக்கும் போது ஒருத்தர் சொல்றான், கல்மலை அக்னி மலை பெய்த போது ஒருத்தர் வந்து சொல்றான், நான் மாத்திரம் தப்பி வந்தேன். நாம மாத்திரம் இப்படி தப்பி அந்த கூடாரத்துக்குள்ள போக கர்த்தர் விரும்பல. நம்மோடு கூட நம்முடைய கூட்டத்தையும் கூட்டி வர விரும்புகிறார். இப்படி தனியா போனா என்ன நடக்கும்? வருத்தப்படாதீங்க. யோனா தனியா போனா, எங்க போனா? எங்க போனா? தர்சீஸ் கோடி போனா. தர்சீஸ்க்கு கப்பல்ல போய் அடித்தட்டுல படுத்துட்டான். அடித்தட்டுல படுத்துட்டான். யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான். ஆனா அங்கே அவனால நடந்த சம்பவம் ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய கொந்தளிப்பு. அவனை தூக்கி கடல்ல போட்ட பிறகுதான் அந்த சூறாவளி காற்று ஓய்ந்தது. தனியா போறோமா, நோவாவை போல தன் குடும்பத்தோடு கூட்டி போகிறோமா என்பதை நீங்களும் நானும் தான் முடிவு செய்யணும். தனியா போன நமக்கு கூடாரம் இல்லைன்றதை கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தனியா யோனா போனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம். கடல்ல தூக்கி போடுறாங்க, மீன் வந்து அவனை விழுங்குது. ஆண்டவர் கொண்டு போய் அந்த கடலை அந்த அக்கறையில கொண்டு போய் கக்க போச்சு சொல்றாரு. அங்க போய் அது கக்கி போடுகுது. அதுக்கு முன்பாக போறான், அங்க செய்தி சொல்றான், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன் இந்த பிரச்சனை? கர்த்தர் அதை விரும்பல. யோனாவை போல தனிமையாய் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துக்கு போக கர்த்தர் விரும்பல. நம்ம கூட்டத்தோடு கூட்டி போக கர்த்தர் விரும்புகிறார். ஜனமே, உங்களை ஆத்துமாதையும் சொல்ல கர்த்தர் மாட்ட விரும்புகிறார். இன்னும் நான் விசுவாசியை வந்து உட்கார்ந்துதான் போவேன் அப்படி எல்லாம் இல்ல. கர்த்தர் நம்மளை சீசர்களாய் மாட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிருங்க, யோபு 40:22. கவிழ்த்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும், தலைகளின் நிழல் அதை கவிழ்ந்து, அதை என்ன செய்து கவிழ்ந்து
அடுத்தது என்ன சொல்றாரு? நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளுமா. ஒரு செடி இருக்குதுன்னா, ஒரு ஆத்தோரத்துல ஒரு செடி இருக்குதுன்னா, இந்த செடி இந்த கவிழ்ந்து இருக்கும் போது அந்த தலைகள் அந்த தண்ணீருக்குள்ள படும்போது அநேக அதாவது மிருகங்கள், அநேக அந்த கடல்ல இருக்கிற அநேக மீன்கள், ஜீவராசிகள் வந்து அந்த தலைக்குள்ள ஒதுங்கி நிக்குமாமா. தலைக்குள்ள ஒதுங்கி நிக்குமா. அது ஒரு நிழலா இருக்குமா. ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, ஒரு ஆத்துக்குள்ள இருக்கிற ஒரு கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு செடிக்குள்ளேயே பல உயிர் ஜீவராசிகள் வந்து தங்களை ஒளித்துக் கொள்கிறது, மறைத்துக் கொள்கிறது. நீங்களும் நான் அதை காட்டிலும் மேலாளர்கள். நமக்குள்ள எத்தனை பேரை அந்த நிழலுக்குள்ள கொண்டு வர முடியும்? புரியுதா அந்த வசனம்? ஒரு ஆத்தோரத்தில் இருக்கிற, ஒரு கடல் கரை ஓரத்தில் இருக்கிற, அல்லது சாதாரணமாக ஒரு குளத்தில் இருக்கிற ஒரு செடிகளுக்குள்ளே அநேக ஜீவராசிகள் போய் ஒளித்துக் கொள்கிறதே, தங்களை மறைத்துக் கொள்கிறதே, அது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறது போல நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமே, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, எத்தனை பேரை நம்முடைய நிழலுக்குள்ள, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறோம். ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தனியாளாய் அல்ல, நீயும் உன் வீட்டாரும். அழக சொல்ற, நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் குமாரருடைய மனைவிகளும், குமாருடைய மனைவிகள் அல்ல, குமாரருடைய மனைவிகள். என்னதுங்க? அவருடைய பிள்ளைகளுடைய மனைவிகளும் எங்க வாங்கன்றாரு? வேலைக்குள்ள வாங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு சத்தியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு அல்ல, நம்முடைய கூட்டத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பரலோகத்துல கொண்டவர்களாய் மாறுவோம். கண்களை மூடுவோமா? நம்ம இதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? யோவானுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து போட்டார். நீ உன்னுடைய தாயை மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, இன்னொருவரையும் சொந்தமாக ஏற்றுக்கொள். மகனாய், தாயாய், தகப்பனாய், நண்பனாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எத்தனை பேரை சம்பாதித்து இருக்கிறோம், எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். படிச்சது வராதுங்க, பதவி வராது, அங்க இருக்கிற பணம் வராது, நம்முடைய திறமை அங்க வெளிப்படாது. ஆத்துமாக்களை சம்பாதித்ததுதான் அங்க முத்துக்களாய் மாறும். வெறுமையா போனா யோனா போல அடிபட்டு உதைக்கப்பட்டு அவன் பிற்கப்பட்டு கடைசியில மாறினது போல அல்ல, நோவாவை போல நானும் வருவேன், என் மனைவியும் கூட்டிட்டு வருவேன், என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வருவேன், என் மருமக்கமாரையும் கூட்டிட்டு வருவேன். ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போமா? அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. வீட்டுக்குள்ள முதலாவது ஆத்துமாதாயத்தை செய்யுங்க. உங்க குடும்பம் முதலாவது ரட்சிக்கப்படட்டும். நம்ம குடும்பத்தை நம்மளை காட்டில அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்ல. நீங்க தான் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, நீங்க தான் நன்மையை பெற்றவங்க. உங்களுக்கு தான் தெரியும் கர்த்தருடைய சுவை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய மாற்றமே நமக்கு மாத்திரம் தான் தெரியும். கர்த்தர் யார் என்பது நமக்கு தான் தெரியும், அந்நியனுக்கு அல்ல. அவர்களை காட்டில நமக்கு தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. அன்றொரு பெரிய அழிவு இருக்கிறது. அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற கர்த்தர் நிழலாய், அடைக்கலமாய், மறைவிடமாய் ஒரு கூடாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கூடாரத்துக்குள்ள உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த அழிவிலிருந்து நிச்சயமாய் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம், கைவிடப்பட மாட்டோம். ஆனா ஆண்டவர் இப்பொழுது அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ மாத்திர கூடாரத்துக்குள்ள வந்தா போதாது மகனே, மகளே, ஐயா, அம்மா, நீ மாத்திரம் இல்ல, உன்னை குடும்பத்தை உள்ளே கொண்டு வர முயற்சி எடு. இன்னைக்கு செய்தி அதுதான். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நானும் என்னுடைய குடும்பமும் அந்த வேலைக்குள்ளே வரணும். என்னை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரோடு கூட போராடுவோம். நான் என்னுடைய தாயை ஆண்டவர்களை கொண்டு வந்தேன்,
என்னுடைய தகப்பனை ஆண்டவர்களை கொண்டு வந்தேன். தகப்பனுடைய மரணம் நல்ல அடக்கமாய் கிறிஸ்துவத்தின் முறைப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்ததுனால, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுத அந்த வாக்கியத்தின்படி அவருடைய அடக்கம் நடந்தது. என் மாமனாரை ரட்சிப்புகளை கொண்டு வந்த, என் மாமியாரை ரட்சிப்புகளை கொண்டு வந்த. ஒரு காரியம் என்ன, தங்கள் பிள்ளைகள் செய்யாதத அந்த கிருபை கத்தர் எனக்கு என் மனைவிக்கு கத்தர் கொடுத்தா. என் மனைவி மூலமா என் மூலமா என் மாமனார் மாமியார் ரட்சிப்புகளை வந்தாங்க. அதனாலதான் தைரியமா சொல்றேன், என் பிள்ளைகளை ரட்சிப்புகளாக நடத்தி இருக்கிறோம். இன்னும் நடத்தணும், இன்னும் நடத்தணும்னு விரும்புறார் கத்தர். இது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு உறவு இருக்கிறது. இன்னும் அநேக தாய்கள் இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. சபைக்குள்ள கொண்டு வரணும்னு கத்தர் விரும்புறார். நாமமா திறந்த கூடாரத்துக்குள்ள இல்லைங்க, நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்தி கடந்து போவோம். நிச்சயமாய் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்துல அநேக முத்துக்களை பதிக்க கத்தர் உதவி செய்வார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பாரம் வரட்டும், என் குடும்பத்தை ரட்சிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேளுங்க ஆண்டவர்ட்ட. என் பிள்ளைகளை ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? என் கணவனை ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? என் மனைவியை ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? என் பெற்றோரை ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளை ரட்சிக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவா. அதுக்கு ஒரு வழிவாசல் உண்டாக்கி தருவா. அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று பாடக்கூடிய ஒரு பாடலை நம்ம இந்த சபையிலும் பாட முடியும், பரலோக ராஜ்யத்திலும் பாட முடியும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாங்கள் பூர்த்தி செய்ய, நாங்கள் அதை நிறைவேற்றுகிற கிருபை எங்களுக்கு தாரும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆத்தும ஆதாய செயலாய் மாற்றும். அநேகரை ஆண்டவர்களை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும். அந்த பேழைக்குள்ள அழிவிலிருந்து காப்பாற்றப்பட அந்த பேழைக்குள்ள கொண்டு வருகிற கருவிகளாய் மாற்றும். ஆண்டவர விசேஷித்த அபிஷேகத்தை தாங்க, விசேஷித்த அபிஷேகத்தை தாங்க. ஞானமாய் பேசுகிற, அறிவை உணர்த்துகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும். குணமாக்கும் வரங்கள் கிரிய செய்யட்டும். அற்புதங்கள் செய்கிற சக்திகள் கிரிய செய்யட்டும். தீர்க்க தரிசனங்கள் கிரிய செய்யட்டும். பற்பல பாஷைகளை பேசுகிற ஆவிகள் கிரிய செய்யட்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் கிரிய செய்யட்டும். அந்த பாஷைகளை வியாக்கியானங்களை பண்ணுகிற வரங்கள் கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் வரும் செயல்படட்டும். ஆத்தும பாரத்தினால நிரப்புங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம், இந்த கனிகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிரம்பி வழியட்டும். உடந்து வல்லெடுத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆளுகை காணப்படட்டும். கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வீட்டுல இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமான, பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறை இல்லாம நிறைவானது, மேலானது, நன்மையானது தாங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.